Hello everyone, welcome to English class. Today we are going to see a grammar part, adverbs. Adverbs modify a verb by giving information about where an action occurs, how often an action occurs, how an action occurs, and when an action occurs. அதாவது வந்து அட்வர்ப்னா என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா அட்வர்ப் வந்து நம்ம பண்ணுற வேலை வேர்ப்னா என்னது ஆக்ஷன் வேர்ட்ஸ் அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை மாடிஃபை பண்ணி காட்டும் எந்த விதத்தில் நம்ம பண்ணுறோம் அதை அப்படிங்கிறத காட்டும் அதில் 4 டைப் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா பிளேஸ் ஃப்ரீக்வன்சி மேனர் டைம் இந்த 4த்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம அட்வர்ப் ஆஃப் த பிளேஸ் எஸ் adverb of place answer the question where adverb of place னா எந்த இடத்துல நடக்குது பிளேஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா இடம் எந்த இடத்துல நடக்குது where are the toys are on the floor இதுல ஆறுங்கிறது verb onங்கிறது adverb of place ஏன்னா இதுல என்ன கேக்குறாங்க question where are the toys எங்கே இருக்கு where ஸோ நம்ம இதில் என்ன சொல்கிறோம் the toys are on the floor அப்படின்னா ஃப்ளோர்னு என்னது தரை டாய்ஸ்னால் வந்து தரை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வேர் இஸ் ஜிசி புட்டிங் த டாய்ஸ் ஜிசி டாய்ஸை எதில் போட்டா எங்கே போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேர் ஸோ ஆன்சர் இஸ் ஜிசி இஸ் புட்டிங் த டாய்ஸ் இன்சைட் த பாக்ஸ் ஸோ இதில் இன்சைட் அப்படிங்கிறது தான் வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் ஸோ எங்கே போட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் இன்சைடு உள்ள அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்த ஸ்பெஷல் பண்ணி காட்டுறோம் ஸோ திஸ் இஸ் அன் அட்வர்ப் ஆஃப் த பிளேஸ் நெக்ஸ்ட் adverb of frequency we use them to answer the questions how often adverb of frequency na வந்து how often எத்தனை தடவை எத்தனை முறை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க how often do you go to cinema do you ever go to cinema in the morning ஸோ எப்படி கேட்குறாங்க நீ எத்தனை தடவை சினிமாக்கு போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம் ஹவு ஆஃபன் எத்தனை தடவை அப்படின்னு கேட்கும்போது we used to go to cinema weekly once அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா monthly once அப்படி சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எத்தனை தடவை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து adverb of frequency நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே பார்த்தோன்னா நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஆஃப் adverb of frequencies இருக்குது always frequently usually normally generally often sometimes occasionally seldom rarely hardly ever and never ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தோன்னா நோட் வித் நெவர் அண்ட் ஹார்ட்லி எவர் வி யூஸ் அன் அஃபர்மேட்டிவ் வேர்ப் ஹி நெவர் ஸ்மோக்ஸ் நாட் ஹி டசன் நெவர் ஸ்மோக் ஸோ நம்ம இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்குறோம் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ட்லி எவர் அண்ட் எவர் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது டஸ் நாட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நெவர் ஹார்ட்லி எவர்னாலே இல்லைங்கிறது தான் அர்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டஸ் நாட் டிட் நாட் டோன்ட் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஹீ நெவர் ஸ்மோக்ஸ் திஸ் இஸ் அ ரைட் சென்டென்ஸ் ஹீ டஸ் நாட் நெவர் ஸ்மோக்குங்கிறது தவறான சென்டென்ஸ் திஸ் இஸ் அன் ராங் சென்டென்ஸ் திஸ் இஸ் அன் adverb of frequency next we move on to adverb of manner adverbs of manner tells us the manner in which something happens ஸோ மேனர் என்னது எந்த விதத்தில் நடக்குது ஓகேவா எக்ஸாம்பிள்ஸ் ஹீ ஸ்பீக்ஸ் ஃப்ளூவெண்ட்லி அவ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறா அதாவது சரளமாக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறது they answered reluctantly so reluctantly na கரெக்டான ஆன்சர்ஸ் ஸோ என்ன சொல்கிறோம் they answered reluctantly சரியான ஒரு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் the story is well scripted அந்த ஸ்டோரி வந்து அழகா கரெக்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கு கரெக்டாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெல் ஸோ எந்த மாதிரி மேனர் இது எப்படி ஓகேவா எந்த விதத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து adverb of mannerல நம்ம பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் adverb of time last adverbs of time tells us something about the time that something happens so time na வந்து எந்த நேரத்துல நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து adverb of time for example he came yesterday அது நம்ம எப்படி கேட்கலாம் when did he came when யூஸ் பண்ணி சொல்றது எல்லாமே வந்து நமக்கு adverb of time தான் நம்ம என்ன சொல்றோம் எந்த நேரத்துல நடக்குது அப்படிங்கிறது adverbs of time ஓகேமா next try these sentences in correct order and write the correct kind of adverb so இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா நான் 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் I have given 4 sentences you have to try and write the correct kind of adverb yes try girls softly Murali speaks so how can we make this sentence in correct order yes Murali speaks softly yes correct Murali speaks softly okay
Now tell me what kind of adverb in use this in sentence? Yes, softly. So இது என்ன சொல்றோம் நம்ம, இது எந்த கைண்ட் ஆஃப் அட்வர்ப்ல இருக்கு? அட்வர்ப் ஆஃப் மேனர். எஸ் கரெக்ட், அட்வர்ப் ஆஃப் மேனர்ல இருக்குது. சாஃப்ட்லி இதுல verb அட்வர்ப் என்னன்னு பார்த்தோம்னா சாஃப்ட்லி. இதுல ஸ்பீக்குங்கிறது தான் வந்து நம்மளோட verb. இந்த ஸ்பீக்கை வந்து அவர் எப்படி மாத்துறாரு? சாஃப்ட்லி. ஸோ முரளி வந்து சாஃப்டா பேசுறாரு, அவரோட மேனர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ கேன் ட்ரை கைஸ். கேம் ஆனந்த் டு ஸ்கூல் ஏர்லி. நெக்ஸ்ட் அப்புறம் இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எந்த கைண்ட் ஆஃப் அட்வர்ப், அதாவது அட்வர்ப் ஆஃப் பிளேஸா, அட்வர்ப் ஆஃப் மேனரா, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியா, அட்வர்ப் ஆஃப் டைமா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி இதில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் த கார்டன் த டாக் இன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி இது எந்த கைண்ட் ஆஃப் அட்வர்புங்கிறத சொல்லுங்கள். ப்ளே இன் த பார்க் ஆல்வேஸ் வி. ஸோ எஸ் ma'am, you can try this sentence and write the what kind of adverb used in this sentence. Yes, this is the topic today we learn. I hope you all understand this topic of the grammar adverb. Thanks for watching. Thank you. We will see in the next class. Thank you. Bye bye.